வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 நியூ சிலபஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 1 த எவர் எவால்விங் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு எண்டே வந்து கிடையாது. அதுதான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். We hope you enjoy your adventures with the curiosity in grade 6 and are now ready to continue our journey into the wonderful world of science. ஆல்ரெடி நீங்கள் 6th ஸ்டாண்டர்டில் சேம் கியூரியாசிட்டி புக்கை வந்து படிச்சிருக்கீங்க. அதை படித்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதே கியூரியாசிட்டி புக்கை தான் வந்து நம்ம இப்போ 7th ஸ்டாண்டர்ட்லேயே கண்டினியூ பண்ண போகிறோம். This again is not just a textbook of facts, it is the innovation to the questions to perform the experiment and explore as we try to understand the beautiful world we live in. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் புக் மட்டும் கிடையாது. இது வந்து வித் ஃபேக்ட், நிறைய ஃபேக்ட் வந்து இதில் இருக்குது. இனோவேஷன் டு கொஷின்ஸ், நிறைய வந்து இனோவேட்டிவ் கொஷின்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ரைஸ் பண்ணலாம். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். நம்மளுடைய வேர்ல்டை பற்றின நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நம்ம வேர்ல்டு அந்த உலகத்தை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும் இந்த புக்ஸை வந்து ரீட் பண்ணுறது மூலமாக. த வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் கவர் எவ்ரி திங் ஸ்மால் அண்ட் லார்ஜ் நியர் அண்ட் ஃபேர். ஸோ இந்த வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் திங்ஸையும் ஸ்மால் அண்ட் லார்ஜ் திங்ஸும் வந்து கவர் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் வந்துட்டு நியர் அண்ட் ஃபார் திங்ஸ் இது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கு. சின்ன சின்ன திங்ஸ்லேருந்து பெரிய திங்ஸ் வரைக்கும். அது இல்லாமல் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்க திங்ஸ்லேருந்து அவுட் ஆஃப் த ஸ்பேஸில் எல்லா திங்ஸையும் வந்து இது ஃபாராக இருக்க ஸ்பேஸையும் வந்து இது கவர் பண்ணியிருக்கோம். We may be looking at tiny cells inside a leaf or movement of the sun and the stars. இது வந்து பார்த்திங்கன்னா லீஃப்குள்ளே இருக்க சின்ன செல்ஸில் இருந்து பெரிய ஸ்டார்ஸ், சன், மூன் இது எல்லாத்தையும் தூரமாக இருக்க இதையும் வந்து கவர் பண்ணி இந்த புக் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. You may be testing our material around as at home or discussing how water flows underground. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க மெட்டீரியல்ஸை வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் அண்டர் கிரவுண்டில் வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுது அது எல்லாத்தையும் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்க முடியும். As you go through this chapter, this book, you will start a new adventure that change your thinking and expanding your knowledge and help you to become an explorer and making a small discovery for yourself. இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய திங்கிங்க்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். நியூ அட்வென்ச்சர்ஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்மளுடைய நாலேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நியூ எக்ஸ்ப்ளோரராக உங்களை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நிறைய டிஸ்கவரிஸ், சின்ன சின்ன டிஸ்கவரிஸும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. Before we dive into our exciting journey, take a moment to observe something special about this book. Look at the page number that they flow the playful flight of the butterfly and the soaring of a paper plane. இந்த புக்கில் வந்து நம்ம டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கில் இருக்க ஸ்பெஷல் திங்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேன் வந்து ஃப்ளை ஆகுது. சேம் டைம் பட்டர்ஃப்ளைஸும் வந்துட்டு ஃப்ளை ஆகுது. ஜஸ்ட் ஏ பட்டர்ஃப்ளை ஃப்ளட்டர் ஃப்ரீலி அண்ட் பேப்பர் பிளேன் ஃப்ளைஸ் இன் டு த ஸ்கை. பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய விங்ஸை வந்து ஃப்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது வந்துட்டு மேலே கீழே விங்ஸை வந்துட்டு அடித்து பறக்கும். பேர்ட்ஸும் வந்து அதே மாதிரி தான் வந்துட்டு அதோடைய விங்ஸை வந்து ஃப்ளட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் பேப்பர் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் அதுக்கு விங்ஸுன்னு தனியாகலாம் கிடையாது. அது வந்து நான் லிவிங் திங்ஸ். ஸோ அதை ஃப்ளட்டர் பண்ண முடியாது. அது வந்து அப்படியே ஸ்கையில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். Did you know that something as simple paper plane inspired a real scientific exploration of the flight? இந்த சிம்பிள் பேப்பர் ஃப்ளை தான் வந்துட்டு சயின்டிஃபிக் ஃப்ளைட்டை பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து சொல்கிறாங்க. From early innovation studying birds' wings to the modern engineering design of the aircraft, the dream flying started with a simple observation and experiment. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஆல்பர்ட் பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகிறத வந்து பார்த்துட்டு அவங்களுக்கும் பறக்கணுன்ற ஆசை வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் வந்துட்டு ஃப்ளைட்டை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. As you turn each page, let your imaginations take flight and exploring new ideas, discovering the wonders and reaching for the skies. ஒவ்வொரு பேஜை நீங்கள் வந்து டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நியூ இமேஜினேஷன்ஸும் அதுக்கப்புறம் ஐடியாஸ், டிஸ்கவரிஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்கையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பேர்ட்ஸோடைய விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃப்ளட்டர் பண்ணிவிட்டு மேலே கீழே ஃப்ளட்டர் பண்ணால் தான் வந்துட்டு அதால் ஃப்ளை ஆக முடியும். ஆனால் வந்து பேப்பர் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அது வந்து ஸ்கையில் போயிட்டு இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் மூலமாக அது வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டு போகும். எக்ஸ்ப்ளோரேஷன் of course not just about discovering of new fact or learning about different things in the nature. Science, as we said in grade 6, it is a process. So it is about way of thinking that welcome the curiosity, ask questions and is open to unknown. In grade 7 we will try to ask deeper questions, how to do work, why do events happen and happen the way they do, and what can we learn from the pattern that we see in the nature. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபேக்ட்ஸ் நிறைய வந்துட்டு டிஸ்கவர் பண்ண முடியுன்றது மட்டும் கிடையாது. கிரேட் 6லேயே வந்து பார்த்தோம் நம்ம வந்து நிறைய கொஷின்ஸை வந்து திங்க் பண்ணணும், நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கணும்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் கிரேட் 7ல் வந்து பார்த்திங்கன்னா டீப்பர் கொஷின், இது ஏன் அப்படி நடக்குது, வாட் ஹேப்பன், ஒய் ஹேப்பன், வென் இட் இஸ் ஹேப்பன், இது எல்லாமே வந்து நம்ம டீப்பான கொஷின்ஸ் வந்து கேட்கணும். எப்படி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம ரேஸ் பண்ணணும். அந்த மாதிரி கேட்டால் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு நம்ம வந்து டீப் அப்சர்வேஷனும் வந்து பண்ணணும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சரில் இருக்க பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி வந்து அது வந்து ஒர்க் ஆகுது, அது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். To do this, we have to step out of this book and step out of the classroom perhaps and the experiment the world throughout the activities and the experiments. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புக்கை விட்டு கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணி நம்மளுடைய கிளாஸ் ரூமாக விட்டு வந்து ஸ்டெப் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் நேச்சர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் எப்படி நடக்கிறது, அது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அப்சர்வ் வந்து பண்ணணும். These are the experience that we hope will not just interesting or exciting but also serves as a stepping stones to a deeper understanding into the environment we live in and a lot of our place on this planet. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுறது மூலமாக நமக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும். இதனால் நம்ம வந்துட்டு நிறைய நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வாழ்கிற இந்த என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஸ்பேஸை பற்றின பிளானட்ஸை பற்றின நாலேஜ் வந்து நிறைய கெயின் பண்ணலான்றதை நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். We believe that this will also help you see the science or ongoing process of discovery. இதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிலீவ் பண்ணலாம், சயின்ஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு ஆன்கோயிங் டிஸ்கவரி, இதுக்கு வந்து ஒரு எண்டுன்றதே கிடையாது, இது வந்து போயிட்டே இருக்கும், நெவர் எண்டிங் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். And not just about discoveries alone but also about the responsibilities. இதில் வந்து டிஸ்கவரிஸ் மட்டும் கிடையாது, நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிளாக வந்து நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. As younger science explorer you will soon see how human activities linked what happen in the natural world and are connected to the society we live in. யங் எக்ஸ்ப்ளோரராக இருக்க நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஹியூமனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு எப்படி வந்து என்விரான்மெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே ஏதாவது வந்து சேஞ்சஸ், நம்மளுடைய சின்ன ஆக்டிவிட்டீஸ் சேஞ்சஸ் வந்து ட்ரீஸை வந்துட்டு டீஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக குளோபல் வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும், நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளோரோ கார்பனை வந்து எக்ஸிட் பண்ணுற ஏசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய குளோபல் வார்மிங் வந்து எப்படி ரைஸ் ஆகுது, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு நம்ம நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக என்னென்னலாம் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும், அது வந்து குளோபலில் வந்து நம்மளுடைய நேச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும், இது எல்லாமே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் தெரிஞ்சு நம்ம வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணணும். You hope also see the roles that science can play in addressing the environmental challenges and helping in the creating a more sustainable world. ஸோ நம்மளுடைய ரோல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு என்விரான்மெண்டல் சேலஞ்சஸையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வேர்ல்டை வந்து ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ணுற மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. But let us get back into this book. For now you will read about the different topics in the field of science, physics, chemistry, biology and earth science. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, சயின்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எர்த் சயின்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.
While they might appear as different chapters, just we had said in grade 6, they are interconnected. grade 6ல நம்ம ஆல்ரெடி படித்த டாபிக்ஸ் எல்லாமே இங்கே grade 7லேயே வந்து இன்டர்கனெக்டடாக கொடுத்துருக்காங்க. scientific ideas is one area of inspiring discoveries in another area, or at least also allow as you to ask questions in another area. ஸோ சயின்டிஃபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ஏதாவது ஒன்று இன்ஸ்பயர் ஆகிட்டு இன்னொரு அனதர் ஏரியாவில் வந்து நம்ம வந்து டிஸ்கவர் பண்ண முடியும். ஒரு ஏரியாவில் கேட்குற கொஷின்ஸ் வந்து நமக்கு இன்னொரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கலாம். We will start by looking at the properties of the material around us, mostly the things we experience, but perhaps never ask questions about why are some fruits sours, what happened when we wash the healthy stains in our school uniform. ஸோ நம்மளுடைய கொஷின்ஸ் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பண்ணணும். ஏன் வந்து சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு சோரிங், அதாவது புளிப்பாக வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு, சோர்னா என்னென்னா புளிப்பு. ஏன் சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு புளிப்பாக இருக்குது, அதில் வந்து சிட்ரிக் ஆசிட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால அந்த புளிப்புத்தன்மை இருக்கலாம், இல்லைனா அதர் ஆசிட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கலாம். ஸோ மேங்கோவில் என்ன வந்து புளிப்பாக இருக்க காரணம், அதே மாதிரி டொமேட்டோவில் புளிப்பாக இருக்க என்ன ஆசிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட் ஹேப்பன் வென் வி வாஷ் த ஹெல்தி ஸ்ட்ரெயின்ஸ் இன் அவர் ஸ்கூல் யூனிஃபார்ம். ஹெல்தினா என்ன, அதாவது மஞ்சள் கரையை தான் வந்து நம்ம ஹெல்தி ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். அந்த மஞ்சள் கரை யூனிஃபார்மில் படும்போது நம்ம அதை வாஷ் பண்ணும்போது என்ன நடக்கும், அதாவது வந்து சோப்பில் இருக்க சோப்போட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளும் சோப்போ ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து கலர் சேஞ்சஸ், எல்லோ வந்துட்டு நமக்கு ரெட்டு இல்லைன்னா ஆரஞ்சு கலராக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அங்கே என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணணும். Then we move on and play with some electrical battery lamps and wires to try to find out what kind of property of the material, what kind of material we need to make the lamp glow. ஸோ இப்போ வந்து நம்ம பேட்ரிஸோடு வந்துட்டு சின்னதாக ஒரு லேம்ப் பண்ணி ப்ளே பண்ணும் போது என்ன ஆகும் நம்ம பார்த்திங்கன்னா அதை பற்றின என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மெட்டீரியலா இல்லைனா நான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி மெட்டீரியலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், அதை வந்து நம்ம கிளாஸிஃபையும் பண்ண முடியும். This will lead us to classifying the material based on their property, and we will enter into the world of metal and non-metal. இப்போ வந்து இந்த மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது, மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணும். நான் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை அவ்வளோவா கண்டக்ட் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ், ஸ்டோன்ஸ், அப்புறம் வந்துட்டு வுட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அதுவே வந்து அயன், காப்பர், சில்வர் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இது மூலமாக நம்ம வந்துட்டு மெட்டீரியல்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். We know from our experience that a torch battery run out eventually cannot be used again. We explore what kind of changes happen around us. Some changes can be reversed and other cannot be reversed. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டார்ச் லைட் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது வந்து ரன் அவுட் ஆகிடுச்சுன்னா, பேட்ரி வந்து தீர்ந்து போச்சுன்னா அது திரும்ப வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்துட்டு மாடர்ன் டேஸில் வந்துட்டு ரீசார்ஜபிள் பேட்ரிஸும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் ஏன் வந்து நடக்குது, நம்மளை சுற்றி ஏன் வந்து நடக்குது, எதெல்லாம் திரும்ப வந்து ரிவர்சபிளாக இருக்குது, நம்ம திரும்ப வந்து ரியூஸ் பண்ண முடியும், சிலதெல்லாம் வந்து ரியூஸ் பண்ண முடியாது. இப்போ ஐஸ் வந்துட்டு மெல்ட் ஆச்சுன்னா வாட்டராகவும், வாட்டரை திரும்ப ஐஸாகவும் வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்துட்டு கேம்பர், ஒரு கற்பூரம் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு போச்சுன்னா அது திரும்ப வந்து நம்மளால் கேம்பரை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரிவர்சபிள், நான் ரிவர்சபிள்னு சொல்லுவாங்க. Batteries run out, ice melt into the water, fruits ripen, rocks break into the pebbles. What kind of changes are this? Some of this happen and happen faster when things are heated. ஸோ பேட்ரி எப்படி ரன் அவுட் ஆகுது, ஐஸ் வந்து எப்படி மெல்ட் ஆகிட்டு வாட்டர் ஆகுது, ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி ரைப்பன் ஆகுது, பழம்லாம் எப்படி வந்து பழுக்குது, ராக்ஸ் பிரேக் ஆகிட்டு எப்படி சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக அதாவது பெபிள்ஸாக வந்து கிடைக்குது, என்ன மாதிரியான சேஞ்சஸ் இங்கே நடக்குது, ஏன் நடக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குது, இது எல்லாமே வந்துட்டு
எதோட ரிலேட் ஆகிருக்கு, ஹீட் ஏதாவது ஆக்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி படிக்கணும். We will look how heat flows, whether it is some melting and ice cubes into the glass and melting of a glacier. Water is of course everywhere and with heat from the sun. It is evaporated from the seas and fall as rain, perhaps trickling down into the ground somewhere far away. ஹீட் வந்து எப்படி ரோல் வந்து ப்ளே பண்ணுது, கிளாஸில் இருக்க ஐஸ் க்யூபை மெல்ட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் ஆகுது, ஹீட் வந்து எப்படி யூஸ் ஆகுது, கிளேஷியர் அதாவது பனிக்கட்டிகளை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு ஹீட் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாட்டர் வந்து அஃப்கோர்ஸ் வாட்டர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வாட்டர் என்ன பண்ணுது, சன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு எவாப்ரேஷன் ஆகுது. எவாப்ரேஷன்னா என்ன, ஆவியாதல். வாட்டர் வந்து ஹீட் ஆகிட்டு என்ன ஆகுது, எல்லாமே ஆவி ஆகிட்டு போகுது. திரும்ப அது வந்துட்டு ரெயினாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிட்டு திரும்ப கிரவுண்டுக்கே வந்து வருது. இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது, எவாப்ரேஷன்னா என்ன, கண்டென்சேஷன்னா என்ன, ப்ரெசிபிடேஷன்னா என்ன, இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த புக்கை வந்து ரீட் பண்ணும்போது தெரிஞ்சுக்க முடியும். However, it does not changes in the materials around us that we see or hidden changes water that we do not see. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்மளை சுற்றி இருக்க மெட்டீரியல்ஸ் நடக்கிற சேஞ்சஸை வந்து நமக்கு தெரியாமலும் சில விஷயங்கள் வந்து நமக்கு இங்கே நடக்குது. As we are growing our bodies that are changes as well. Especially around the middle school years, our body changes is rapidly. Why? Just not as human. There are life processes that are essential for all animals as well for their survival. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய சேஞ்சஸும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ மிடில் ஸ்கூல் ஏஜில் இருக்கோம். நம்மளுடைய க்ரோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். அந்த மிடில் ஸ்கூல் ஏஜில் நம்மளுடைய க்ரோத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். அது ஏன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்துட்டு சர்வைவல் அப்போ க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் வந்து நடக்குது. இதுக்கெலாம் வந்துட்டு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும். டு க்ரோ வி ஹாவ் டு ஈட் அண்ட் ப்ரீத், பிளட் ஃப்ளோ to circulate the nutrient from the food all over the body and so on. நம்ம வளரும் போது நம்ம வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட்டு எடுத்துக்கிறோம், ப்ரீத் பண்ணுறோம். நம்மளுடைய பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு ஆல் ஓவர் த பாடிக்கு வந்து எப்படி போகுது, நம்ம வந்து மவுத் வழியாக வந்து ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்கிறோம். அது வந்துட்டு இன்டெஸ்டைனில் போயிட்டு எப்படி கன்வெர்ட் ஆகிட்டு நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி பாடிக்கு ஃபுல்லாக ஆல் ஓவர் த பாடி வந்து எப்படி அனுப்புது, அது எல்லாமே சர்க்குலேட் பண்ணதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். But why animals alone? Do not plant also need food to grow? How do they get their food? ஏன் வந்து அனிமல்ஸ்க்கு மட்டும் பார்க்கணும், பிளான்ட்டும் வந்து க்ரோ ஆகுது, அது வந்து அதோடைய ஃபுட்டை வந்து எப்படி எடுத்துக்குது. Do they also breathe? அதுவும் வந்து ப்ரீத் பண்ணுது. எப்படி வந்து ப்ரீத் பண்ணோம், how it is breathe. Over the time of that life, it evolved our planet, the earth. It is figured out how do this in beautiful and carefully balanced way. நம்மளுடைய வேர்ல்டு பிளானட் வந்து எவால்வேட் ஆனதுலேருந்து எப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து க்ரோ ஆகுது, அது எல்லாமே வந்துட்டு எப்படி பேலன்ஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பட் வாட் இஸ் டைம்? ஓகே, இப்போ வந்து என்ன டைம்? த கிளாக் ஆன் த வால் ஆர் wrist watch tell us the time and how it passed. நம்ம கிளாக்கில் அதாவது வாலில் இருக்க கிளாக்கும் wristல் இருக்க வாட்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் என்னன்னு கேட்டால் நமக்கு வந்து ஷோ பண்ணோம். ஆனால் அது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, how it passes, அது வந்து எப்படி வந்து நடக்குது. we get prepared to go to school in the morning or ready to sleep at the night but have throughout about how we measure the time. நம்ம வந்து மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறோம், நைட்டு வந்து ஸ்லீப் பண்ணுறோம், இப்படி வந்து நம்ம டைமை வந்து மெஷர் பண்ணுறோம். how fast does something happen, இது எல்லாமே வந்து எப்படி வந்து நடக்குது. long before the age of electrical clock and digital watches, early human being, the shadow is subject in the sun and used the position of the shadow. It tells the time. Light and shadows are not just useful for shadow puppet or not tells the time. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, டிஜிட்டல் வாட்ச்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் டைமில் எப்படி வந்து டைமை கால்குலேட் பண்ணாங்கன்னா
தே யூஸ் த ஷேடோஸ், சன்னில் வர ஷேடோஸை யூஸ் பண்ணி தான் வந்து டைமை வந்து கால்குலேட் பண்ணாங்க. இப்போ ஈஸ்டில் சன் ரைஸ் ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஷேடோ வந்து வெஸ்ட்டில் வந்து இருக்கும், அது வந்து மார்னிங் டைம் சொல்லுவாங்க. மிடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ வந்துட்டு தெரியாமல் அந்த திங்ஸோட நேராக இருந்தது, ஷேடோ அப்பியர் ஆகலைன்னா நோன்னு சொல்லிட்டோம். ஈவினிங் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ வந்துட்டு ஈஸ்ட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறத வச்சு அவங்க டைமை கால்குலேட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அவங்க எப்படி மெஷர் பண்ணாங்கன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அவங்க சன்னை பேஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் வந்துட்டு ஷேடோவை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டைம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஷேடோ பப்பட் யூஸ் பண்ணுறதுக்காக, பப்பட் ஷோக்காக மட்டும் இல்லை, டைமை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்காகவும் வந்து அவங்க ஷேடோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Naturally, light help us to see that today we will develop a lot of ways to generate the light. So we can read the book at night, even sun does not shine. But more important, asking questions about the nature. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வந்து நிறைய யூஸ்க்காக டுடே லைஃப்பில் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் வந்து நான் பார்த்திங்கன்னா நைட் டைமில் சன் இல்லாதப்போ நம்ம புக்கை வந்து ரீட் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் டைமில் ஷேடோவை வச்சுட்டு டைமை வந்து கால்குலேட் பண்ணாங்க. இப்போ இந்த திங்ஸோடைய ஆப்ஜெக்டோடைய ஷேடோ எங்கே வந்து கிளாக்கில் எங்கே வந்து படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டைமை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. Of light has given us very deeper understanding of the universe we live in. லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்ஸை பற்றி டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வாழ்கிற இந்த யூனிவர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். While we will perhaps learn about only later, light and shadows are not just limited to things around us at home. லைட்டும் ஷேடோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்க திங்ஸில் கொஞ்சமான திங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டில் நிறைய இடத்துல வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு லைட் அண்ட் ஷேடோஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்னில் படுற சன் தான் வந்து நமக்கு வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணுது. அந்த சன்னில் மூலமாக லைட்டு ஹீட்டு எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. இந்த லைட்டை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மூன் வந்து க்ளோ ஆகுது, நைட்டில் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இங்கே வந்து சன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சன் வந்து இங்கே இடத்துல இருக்குன்னா சன்ரைஸ் இங்கே படும்போது நமக்கு வந்து மார்னிங் வந்து இருக்குது. அதுவே வந்து குளோபுடைய ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டாக இருக்கும். சன் அதோடைய எர்த்து வந்து அதோடைய ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் ஆகும்போது என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு வரும்போது இந்த சைடு வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு வந்து மாறிட்டே இருக்கும். Even the earth and the moon can cast the shadows, leading to the fascinating phenomena of eclipse. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்னும் மூணும் கூட வந்து லைட் அண்ட் ஷேடோவும் வந்து மாறி மாறி வர்றதுனால நமக்கு வந்துட்டு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்ற எக்லிப்ஸும் வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஷேடோவால் தான் வந்து நடக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஹாவ் டே அண்ட் நைட் தட் டிபெண்ட் ஆன் ரிசீவிங் த லைட் ஃப்ரம் த சன். டே அண்ட் நைட்டும் வந்து ஏன் கிடைக்குதுன்னா சன்னுடைய லைட்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுனால. இப்போ வந்துட்டு எர்த்து ரொட்டேட் ஆகும்போது என்னாகும், சில சைடில் வந்துட்டு சன்னுடைய ரேஸ் படும், சில ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா படாது. இதனால தான் வந்து நமக்கு டே அண்ட் நைட் வந்து கிடைக்குது. டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் திஸ் வி நீட் டு நோ ஹவு த எர்த் ரொட்டேட் அண்ட் இட்ஸ் ஆக்சிஸ். இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா எர்த்து வந்து அதோடைய ஆக்சிஸில் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து எர்த்து வந்து பார்த்திங்கன்னா 23 டிகிரி ஆக்சிஸில் வந்துட்டு சாய்ஞ்சு ரொட்டேட் ஆகுது. அது ஒன் டே தன்னைத்தானே வந்து சுற்றிக்கிறதுக்கு 24 ஹவர்ஸும், சன்னை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு 365 டேஸும் வந்து எடுத்துக்குது. இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் எப்படி வந்து சன் அண்ட் அதாவது டே அண்ட் நைட் வந்து வருதுன்றதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். How the moon goes around the earth and the earth around the sun and the consequence of the movement of the life our beautiful planet. அதாவது மூன் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை வந்து சுற்றி வரும், மூன் வந்து எர்த்தை சுற்றி வரும். எர்த்து வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சுற்றிக்கிறது இல்லாமல் சன்னையும் சேர்த்து சுற்றி வரும். இதனால தான் வந்து டே அண்ட் நைட்டு வந்து வர்றதும் நைட் டைமில் வந்து நமக்கு மூன் தெரியறது அது எல்லாமே வந்து நடக்குது. அதே மாதிரி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிறது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சன்னை சுற்றிட்டு மூன் ஒரு ரொட்டேஷன் எடுக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகும். While all this might have your
ஹெட் ஸ்பின்னிங், திங்கிங் அபவுட் இட், இது எல்லாமே நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து தலை சுற்றி போகும். இட் இஸ் அன் அமேசிங் தட் வி ஹியூமன்ஸ் கேன் ஒண்டர் அபவுட் த ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு வி லிவ் இன். இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அமேசிங்காகவும் இருக்கும். நம்ம வாழ்கிற உலகத்தில் எவ்வளோ ஒண்டர்ஃபுல் திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இன் திஸ் சாப்டர் that flows we will also make simple observation and do fun experiment. We divide into the topics we need careful thinking. இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சிம்பிள் அப்சர்வேஷனும் ஃபன்னியான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நிறைய பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெலாம் கேர் கொடுக்கணும் அந்த டாப்பிக்லாம் வந்துட்டு கேர் கொடுத்து படிக்கலாம். ஈச் சாப்டர் பில்ட் ஆன் வாட் யூ ஆல்ரெடி நோ அண்ட் encourage you to ask question and explore, do hands-on experiment and think like a scientist. As you will find out, even those experiment that seems to confirm what we think will happen might lead to some additional questions that must be need to more experiment and more questions. ஸோ இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அது மூலமாக வந்துட்டு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டும் வந்து பண்ணலாம். அதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ண முடியும். இதனால் நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்துட்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து கொஷின்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணிவிட்டு டீப்பரான கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சாப்டர் இதோட முடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.